மூத்த செய்தியாளர் காந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். காந்தகுமார், இந்த சிறுநீரக விற்பனை நெட்வொர்க் எப்படி செயல்படுகிறது? தமிழ்நாட்டிலிருந்து இந்த சிறுநீரகத்தை கொடுப்பவர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள், அவர்களுக்கு தெரிந்து வருகிறார்களா அல்லது அவர்களுக்கு தெரியாமலே அழைத்துச் செல்லப்படுகிறார்களா? எத்தனை தொகை பேசப்படுகிறது காந்தகுமார்? ஏற்கனவே இந்திய காவல்துறையினர் இலங்கை காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் பிரகாரம் இந்த சிறுநீரக விற்பனை வியாபாரம் தொடர்பான செய்திகள் இலங்கையிலே வெளிவர தொடங்கின. அதன் பின்னராக நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்ற பின்னர் சுகாதார அமைச்சர் திரு ராஜித சேனாரத்ன அவர்களின் தலைமையில் சுகாதார அமைச்சின் செயலாளரின் வழிகாட்டலில் ஒரு விசாரணை பிரிவு அமைக்கப்பட்டு தற்போது அந்த விசாரணை அறிக்கைகள் அமைச்சிடம் அளிக்கப்பட்டிருக்கின்றன. 2 தனியார் வைத்தியசாலைகளிலே இந்த சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்பட்ட போதிலும் கூட இது தொடர்பான மேலதிக விவரங்கள் வெளிவரவில்லை. ஏற்கனவே இந்த சம்பவங்கள் வெளிவந்த பின்னர் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்து இந்த சிறுநீரக அறுவை சிகிச்சை மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கான அனுமதி தடை செய்யப்பட்டிருப்பதோடு மாத்திரமல்லாது வெளிநாட்டவர்களுக்கும் இலங்கையர்கள் சிறுநீரகத்தை தானமாக வழங்கும் செயற்பாடும் தற்போது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது கடந்த 4ஆம் தேதி கொழும்பு வெள்ளைவத்த பகுதியில் விசா அனுமதி முடிந்த பின்னர் தங்கியிருந்ததாக கூறப்பட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களை விசாரணை செய்த போது அவர்களின் வயிற்று பகுதியில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதற்கான சில அடையாளங்கள் தென்பட்டதனை அடுத்து அவர்களை கைது செய்து ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது குற்றப்புலனாய்வு பிரிவு. இவர்கள் சிறுநீரகத்தை ஏற்கனவே அறுவை சிகிச்சை மூலம் தானமாகவோ அல்லது பணத்திற்கோ வழங்கியிருக்கலாம் என்ற அதன் அடிப்படையில் சட்ட வைத்திய அறிக்கைகளை நீதிமன்றம் கோரியிருக்கின்ற நிலையில் அவர்களை காந்தகுமார், ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. ஏனென்றால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த உறுப்பு மாற்றை கண்காணிப்பதற்கென்று சட்டங்கள் மிக தெளிவாக இருக்கின்றன, அதற்கான அமைப்பும் இருக்கிறது. இலங்கையில் சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்படவில்லை. கண்காணிப்பு என்பது இல்லாமல் இருந்ததால் தான் தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் தற்பொழுது இலங்கைக்கு வந்து அங்கு உறுப்பு மாற்று சட்டவிரோதமாக செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அங்குள்ள அதிகாரிகளும் அமைச்சர்களும் என்ன பதில் சொல்கிறார்கள்? ஏற்கனவே வெளிநாட்டவர்கள் வந்து இலங்கையிலே இவ்வாறான அறுவை சிகிச்சை செய்வதற்கு இலங்கை சட்டத்திலே சுகாதார பிரிவிலே அதுக்குரிய சட்டங்களிலே இடம் அளிக்கப்பட்டிருக்கின்றது மாத்திரமல்லாது இங்கு வெளிநாட்டுகளை விட குறைந்த அளவில் இந்த சிகிச்சையை மேற்கொள்வதற்கான வசதிகள் வைத்தியசாலையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதுகளை இந்த 2 விடயங்களையும் வைத்துக் கொண்டுதான் இவ்வாறான சிகிச்சைகள் இந்த மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சைகள் இலங்கையில் இடம்பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் பற்றி சுகாதார பிரிவினர் கண்டறிந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இப்போது வெளிநாட்டவர்களுக்கான இந்த சிகிச்சை முறைகள் இலங்கையிலே தடை செய்யப்பட்டிருக்கின்றது.